கண் வடிவிலான கம்மி ஜவ்மிட்டாய் விற்பனையை அனைத்து தளங்களிலும் சுகாதார அமைச்சு தடை செய்துள்ளது. இணையம் வாயிலாகவும் உள்நாட்டு சந்தைகளிலும் இனி அவற்றை விற்க முடியாது. தடையை மீறினால் 1983 ஆண்டு உணவு சட்டம், 1985 ஆண்டு உணவு விதிமுறைகள் சட்டம் ஆகியவற்றின் கீழ் பறிமுதல் நடவடிக்கை எடுக்கப்படும். பினாங்கில் கம்மி ஜவ்மிட்டாய் தொண்டையில் சிக்கி ஃபாமி ஆபீஸ் முகமது ஃபக்ருடின் எனும் 10 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதை அடுத்து KKM இந்த அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. 45 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு குறைந்த அளவிலான கட்டுப்படுத்தப்பட்ட ஜெல்லி தின்பண்டங்களில் இது தொண்டையில் சிக்கிக்கொள்ளும் ஆபத்தை கொண்டது. இது 3 வயதுக்கும் கீழ்ப்பட்ட குழந்தைகள் உட்கொள்ள ஏற்றதல்ல என்ற எச்சரிக்கை வாசகங்கள் லேபிளில் இடம்பெற வேண்டியது கட்டாயம் என்பதையும் அமைச்சு சுட்டிக்காட்டியது. உணவையும் தின்பண்டங்களையும் சரியாக மெல்லாத போதோ அல்லது முழுவதுமாக விழுங்கும் போதோ தொண்டையில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு அதிகமாகிறது. எனவே பிள்ளைகளின் உணவு தேர்வை கண்காணிப்பதோடு எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குமாறும் பெற்றோர்களை KKM வலியுறுத்தியது. கிளாந்தான் பாசேர் மாசில் கல்யாண வீட்டொன்றில் புகுந்து 2500 ரிங்கெட் அடங்கிய கைப்பையுடன் கம்பி நீட்டிய மூதாட்டி தும்பாட்டில் பெறப்பட்ட அதே போன்ற திருட்டு புகாரில் மீண்டும் கைதாகியுள்ளார். பாசேர் மாஸ் திருட்டுக்கான 4 நாள் தடுப்பு காவல் வியாழக்கிழமை முடிந்த போது மீண்டும் கைதான 61 வயது அம்மாது உடனடியாக தும்பாட் போலீஸ் தலைமையகம் கொண்டு செல்லப்பட்டார். கூட்டுக்களவாணி என நம்பப்படும் அவரின் 60 வயது மதிக்கத்தக்க கணவரும் கைதானார். தும்பாட்டில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 22 தேதி அம்மூதாட்டிக்கு எதிராக புகார் பெறப்பட்டுள்ளது. கல்யாண வீட்டில் விருந்தினர் போல் நுழைந்து படுக்கை அறைக்குள் அத்துமீறி 3000 ரிங்கெட் ரொக்கம் அடங்கிய கைப்பையுடன் அவர் கம்பி நீட்டினார். அது தன் மனைவியின் கைப்பை என மணப்பெண்ணின் தந்தை அப்புகாரை செய்துள்ளார். ஆக ஒரே மாதிரியான யுக்தியுடன் கல்யாண வீடுகளில் அம்மூதாட்டி பணத்தை திருடி வருவது தெரிய வருவதாக தும்பாட் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது கைரி ஷஃபி தெரிவித்தார். இதையடுத்து அம்மூதாட்டி 4 நாட்களுக்கும் அவரின் கணவர் 2 நாட்களுக்கும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பாசேர் மாஸ் கல்யாண வீட்டில் அவர் கைவரிசையை காட்டிய வீடியோ வைரலான நிலையில் கடந்த வாரம் அவர் கைதானார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். ஸ்லாங்கூர் காஜாங் பண்டார் சுங்காய் லோங்கில் கணவரால் கொல்லப்பட்டதாக நம்பப்படும் 63 வயது மூதாட்டியின் சடலம் அவர்களது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டது. படுக்கை அறையில் இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடந்ததாக காஜாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நஸ்ருன் அப்துல் யூசுப் கூறினார். மனைவியை கொன்றதும் தற்கொலை முயற்சியில் தனது மணிக்கட்டை அவ்வாடவர் அறுத்து கொண்டார். வியாழக்கிழமை மாலை நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து அத்தம்பதியின் மகன் போலீசில் புகார் செய்தார். 25 ஆண்டுகளாக அவ்வாடவர் நடத்தி வரும் வியாபாரம் நஷ்டமடைந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலே அச்சம்பவத்துக்கு காரணம் என நம்பப்படுகிறது. அதோடு கொல்லப்பட்ட மூதாட்டியும் ஏதோ ஒரு நோயினால் அவதிப்பட்டு வந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டது. எனினும் கொலைக்கான உண்மை காரணம் தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது. கைதான 65 வயது கணவர் விசாரணைக்காக பிப்ரவரி 27 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மற்றொரு மலேசியர் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்படவிருக்கிறார். 60 வயதிலான அம்சா இப்ராஹிமுக்கு பிப்ரவரி 26 மரண தண்டனை நிறைவேற்றம் உறுதியாகி இருப்பதாக அவரின் முன்னாள் வழக்கறிஞர் எம் ரவி தெரிவித்தார். 26.29 கிராம் டியாமோர்பின் போதைப் பொருள் கடத்தியதற்காக 2017 சிங்கப்பூர் உயர்நீதிமன்றம் அம்சாவுக்கு மரண தண்டனை விதித்தது. கைதான பிறகு போதைப் பொருள் கடத்தலை துடைத்தொழிப்பதில் சிங்கப்பூர் போலீசுக்கு தகவல்களை கொடுத்து உதவியதற்காக அவருக்கு CSA சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் போதைப் பொருள் அனுப்புநராக கருதப்படாததால் மாற்று தண்டனையான ஆயுள் தண்டனைக்கு தகுதி பெறவில்லை. எனவே நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனையை வழங்கியது. எனவே வரும் புதன்கிழமை அம்சா தூக்கிலிடப்படுவதை தடுக்க உள்ளூர் மற்றும் அனைத்துலக அமைப்புகள் இணைந்து போராட முன்வர வேண்டும் என ரவி கேட்டுக்கொண்டார். முன்னதாக அதே குற்றத்திற்காக பன்னீர்செல்வம் பரந்தாமன் எனும் மலேசியரின் மரண தண்டனை புதன்கிழமை கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் வெளியூரை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் பன்னீருக்கு குரல் கொடுத்து வந்த நிலையில் மரண தண்டனைக்கு ஒரு நாளைக்கு முன்பதாக சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரின் தூக்கு தண்டனையை தற்காலிகமாக ஒத்திவைத்தது. பேரா மஞ்சோங் பந்தாய் ரிமைஸ் கடற்கரையில் இந்தோனேசிய கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் ஏதும் வரவில்லை.
புதன்கிழமை முதல் ஊடகங்களில் அப்படியொரு தகவல் பரவினாலும் பொதுமக்கள் எவரும் இதுவரை புகார் அளிக்கவில்லை என பேரா போலீஸ் தலைவர் டத்தோ நூர் இஷாம் நூர்டின் கூறினார். அங்கு இந்தோனேசிய கடற்கொள்ளையர்களின் அட்டகாசம் அண்மைய காலமாகவே அதிகரித்திருப்பதாக பந்தாரிமே சட்டமன்ற உறுப்பினர் வாங் மே இங் முன்னதாக கூறியிருந்தார். இதனால் உள்ளூர் மீனவர்கள் அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருப்பதாக அவர் கூறினார். என்றாலும் அந்த கடற்கரையோரத்தில் கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் இருந்ததாக புகார் இல்லை என மலேசிய கடல் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. உண்மையில் நடந்தது என்னவென்றால், மலாக்கா நீரிணையில் அண்டை நாட்டை சேர்ந்த பொறுப்பற்ற சில தரப்பினர் உள்ளூர் மீனவர்களின் படகுகளை மிரட்டியுள்ளனர். மற்றபடி மலாக்கா நீரிணையின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக அத்துறை உத்தரவாதம் அளித்திருந்தது. இதனிடையே கடந்த ஆண்டு அங்கு மீனவ படகில் இருந்த வெளிநாட்டவரை ஆயுதமேந்திய கடற்கொள்ளையர்கள் சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் விசாரணை தொடருகிறது. சந்தேக நபர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என டத்தோ நூர் இஷாம் கூறினார். 2024 ஜனவரி 23 நிகழ்ந்த அச்சம்பவத்தில் தாய்லாந்து நாட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். எல்சிகே அல்லது லேபர் கொன்ஜெனிட்டல் எமரோசஸ் எனப்படும் அரிய மரபணு நிலையுடன் பிறந்த குழந்தைகளின் குருட்டுத்தன்மையை உலகிலேயே முதன்முறையாக குணப்படுத்தி பிரிட்டனை சேர்ந்த மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். எல்சிஏ என்பது AIPL1 மரபணுவில் உண்டாகும் குறைபாடு காரணமாக குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் விழித்திரை சிதைவின் ஒரு கடுமையான வடிவமாகும். இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிறப்பிலிருந்தே பார்வையற்றவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இந்நிலையில் அத்தகைய குழந்தைகளின் சிகிச்சைக்காக லண்டன் மருத்துவர்கள் ஒரு முன்னோடி மரபணு சிகிச்சையை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளனர். AIPL1 மரபணுவின் ஆரோக்கியமான நகல்களை எடுத்து கீஹோல், அதாவது சிறிய துளையிடும் அறுவை சிகிச்சை மூலம் செலுத்தியதில் அத்தகைய 4 குழந்தைகளுக்கு இது போன்ற குருட்டுத்தன்மை குணமாகியுள்ளது. அதற்கு மருத்துவர்கள் வெறும் 1 மணி நேரமே எடுத்துக்கொண்டனர். மரபணுவின் ஆரோக்கியமான நகல்களில் இருந்த ஒரு பாதிப்பில்லாத வைரஸ் குழந்தைகளின் விழித்திரைக்குள் செலுத்தப்பட்டது. குழந்தைகளால் இப்போது வடிவங்களை பார்க்கவும், பொம்மைகளை கண்டுபிடிக்கவும், பெற்றோரின் முகங்களை அடையாளம் காணவும், சில சமயங்களில் படிக்கவும் எழுதவும் கூட முடிகிறது. கண் மருத்துவ உலகில் இது ஒரு மகத்தான சாதனை என குறிப்பிட்ட மார்ஃபீல்ஸ் கண் மருத்துவமனையின் விழித்திரை நிபுணர் பேராசிரியர் மிஷல் மைக்கேலிடிஸ், மரபணு சிகிச்சைக்கு வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி இருப்பதை இது காட்டுவதாக பெருமிதம் தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். காஜாங் மருத்துவமனையில் தனது குழந்தையின் சிகிச்சையின் போது உடனிருந்த புத்ராஜயா மருத்துவமனையின் ENT எனப்படும் காது மூக்கு தொண்டை நோய்களுக்கான துறை தலைவர் டாக்டர் மஸ்லிண்டா மஹாட்சேர் அகால மரணமடைந்தார். அதனை உறுதிப்படுத்திய சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் அவரின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்தார். சிகிச்சையின் போது மகளுக்கு துணையாக நின்றிருந்தவர் திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார். அவருக்கு உடனடியாக CPR உதவிகள் வழங்கப்பட்டும் உயிரை காப்பாற்ற முடியாமல் போனதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி வருத்தத்துடன் கூறினார். டாக்டர் மஸ்லிண்டா தான் தலைமையேற்ற துறை மட்டுமின்றி சுகாதார அமைச்சின் பணியாளர்கள் மத்தியிலும் நன்மதிப்பு பெற்றவர் ஆவார். பதிவு பெற்ற சுற்றுலா முகவர் நிறுவனங்களை தேடும் போது போலி இணையதளங்கள் குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு சுற்றுலா கலை பண்பாடு அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளம் என கூறிக்கொண்டு 2 போலி இணையதளங்கள் உலா வருவதை அடுத்து இவ்வெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திரையில் காணும் இவ்விரு போலி இணையதளங்களும் பொறுப்பற்ற தரப்பினரால் உருவாக்கப்பட்டுள்ளன. தவறான தகவல்கள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுவதும் அமைச்சால் அங்கீகரிக்கப்படாத சேவைகளை வழங்குவதுமே அவற்றின் நோக்கமாக இருக்கலாம். இது மோசடிகளுக்கு இட்டு செல்லலாம் என்பதால் அமைச்சு இவ்விவகாரத்தை கடுமையாக கருதுகிறது. உரிய அதிகார தரப்பின் ஒத்துழைப்புடன் அவ்விரு போலி இணையதளங்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே பதிவு பெற்ற சுற்றுலா முகவர் நிறுவனங்கள் சுற்றுலா வழிகாட்டிகள் குறித்த தகவல்களை அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே பெற முடியும். அப்படி யாராவது சந்தேகத்திற்குரிய இணையதளங்களை கண்டாலோ அல்லது அவற்றால் மோசடி செய்யப்பட்டிருந்தாலோ
பொது புகார் மேலாண்மை முறையான முகவரியில் அணுகலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் ஹாட்லைன் எண்களுக்கு அழைத்தும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம்.